இந்த வாய்ப்பு இல்லைன்னா இங்கே வந்து நம்ம தமிழ் மக்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்வி மட்டும்தான் பட்டிருக்க முடியும். அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளங்களை எதுவுமே என்னால் கண்களால் பார்த்துருக்க முடியாது. அதை என்னால் பார்க்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் தான். இதை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக பல முயற்சிகளை வந்து நமது முதலமைச்சர் செஞ்சுருக்காரு. அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு முயற்சி இங்கே எடுக்கலைன்னா அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமோ சான்றுகளோ எதுவுமே இல்லாமல் போயிருக்கோம். இந்த முயற்சியை எடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆதிச்சநல்லூருக்கும் கீழடிக்கும் என்ன வித்தியாசம்? ஆதிச்சநல்லூரில் நான் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, ஆதிச்சநல்லூர் வந்து அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் பொதுமக்களோட தாழிகளை நாங்கள் பார்த்தேன். அவங்கள எப்படி இறந்த பிறகு அவங்கள எப்படி அங்கே அடக்கம் செய்தாங்க அந்த மாதிரி பார்த்தேன். இங்கே கீழடியில் வந்து இதை விட ரொம்ப அதிகமான விஷயத்தை பார்த்தேன். நம்ம மக்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, சிவிலைசேஷன், அவங்களோட சிவிலைசேஷன் எப்படி இருந்தது, எப்படி அவங்க வந்திருக்காங்க, அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அந்த வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடிந்தது. ஷோ பார்த்தீங்களா தேட்டரில்? அதில் என்ன உங்களுக்கு வித்தியாசம் இருந்துச்சு? இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது இங்கே வந்து முதன்மையாக பார்க்க வேண்டியது அந்த ஷோன்னு நான் நினைப்பேன். ஏன்னா அதில் வந்து இங்கே என்ன இருக்குதோ அது ஒரு அவுட்லுக் மாதிரி அங்கே கொடுத்துட்டாங்க, ஒரு முதன்மை கண்ணோட்டம் அங்கே கொடுத்துட்டாங்க. அதை பார்த்த பிறகு இங்கே இன்னும் பார்க்குறதுக்கு அந்த ஆர்வமும் இன்னும் எளிதாக இருக்குது. நம்ம அங்கே பார்த்துட்டோம், அதை பற்றி இங்கே இருக்குது அப்படின்றது.